You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய வாழ்க்கை அப்டேட் 1-5 கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்க போகிறோம். நம்ம காலைல எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு எல்லாமே பக்கமாக பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே என்னென்னா இந்த டிடிஆர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏறி வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அவங்க ஃபைன் கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனுமே ஆனால் எப்படி கட்டணுன்றான், 3 பேரை பிடிச்சேன், அதனால 3 பேரும் தனித்தனியாக கட்டுங்க, 280 கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவர் வந்து நாங்கள் ஒரே ஃபேமிலி, நீங்கள் ஒன்றா வாங்கிக்கோங்க, இன்னொன்று 280 மட்டும் கட்டுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி நீ அதை மட்டும் கட்டுவேன், நான் 3 பேர் என்ன பிடிச்சேன், 3 பேர். அவங்க வந்து ஏதோ வர அவசரத்தில் சில பேருக்கு வந்து ட்ரெயின் வந்து யூஸ் பண்ண தெரியாது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு பார்க்காம ஏறிடுவீங்க, அதெல்லாம் கவனமாக ஏறுங்க. தென் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டர் மெலன் இருந்துச்சு. சரி, ஓகே, நல்லா பெருசாக இருந்துச்சு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு புடிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாகவே அதை தூக்கிட்டு வரத்துக்கே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எனக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்காக வந்து பெரிய கத்தி வேறு எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு பார்த்து இது தாண்டா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கத்தி எடுத்துகிட்டு வந்தால் நான் போடுற கோடையே கிராஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன் போல், எனக்கே தெரில. ரொம்ப நேரமாக இப்படி திருப்புறேன் அப்படி திருப்புறேன், எதோ பண்ணுறேன். நானும் நேராக தான் கட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நானும் கட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு சிரிப்பாக போயிடுச்சு. இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு பார்த்தாலே தெரியும். எப்படியோ ஒரு வழியாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தென் வந்து என்னடா இது, ஏதோ கலருமே தெரியல, அதில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, வெள்ளையாக இருக்குது ஃபுல்லாகவே. பழுக்கலையோ அப்படின்னு நினச்சா ஏதோ ஸ்கேம் மாதிரி எங்களை ஏமாற்றிட்டான். தர்பூசணினால் ஏமாற்றி போய்விட்டான். நல்லாவே இல்லை, ஒஸ்ட் ஆகிடுச்சு. தென் வந்து ஈவினிங்காக வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அவன் வரேன் அவசரம் எடுத்து ஃபோன் பண்ணிட்டான். ரோட்டில் வந்து நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். நானும் கொஞ்ச நேரம் ரோட்டில் வந்து நின்னோடனே டைரெக்ஷன் அங்கே காட்டுது இங்கே காட்டுதுன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அட போடாடி, ஃபஸ்ட்டு இதில் ஆர்டர் போட்டதே ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஆர்டர் வந்துச்சு. சரி, ஓகே, இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து ஏர் சீரம், இதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. தென் வந்து எனக்குமே ஒரு கொரியர் வந்துருந்தது காலையிலேயே. சரி, ஓகே, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணேன். இது வந்து ஒரு லைட்டு. அந்த லைட் வந்து எதுக்கு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன். என்னோடய ப்ராடக்டோட வீடியோவுமே நான் போட்டிருப்பேன், அதில் போய் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. தென் வந்து இது ஒரு குட்டி பாக்ஸில் கொடுத்துருந்தா அழகாக இருந்துச்சு உண்மையாகவே பார்க்கறதுக்கே. எனக்கு வந்து இதெல்லாம் பிரித்து எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய தோழி வந்திருந்தான். அவள் வேறு ஃபன்லாம் பண்ணல, அவன் மனம் எதனா அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. அவள் வந்து நின்றுட்டுருந்தா. நம்ம ஹாய் சொல்லு ரொம்ப நேரமாக கத்திட்டு இருந்தா. அவள் எனக்கு ஹாய் கூட சொல்லலை, எப்போவுமே ஹாய் சொல்லுவா. எனக்கு வந்து சொல்லலை, என்ன ஆச்சு, என்ன பழக்கம் போல் இல்லையே அப்படின்ட்டு குடுகுடுன்னு அவன் முன்னாடி ஓடி போய் பார்த்தா அவள் கண்ணெல்லாம் அப்படி கலங்கி பார்த்தா என்ன வர தலைக்கு நாளைக்கு பிறந்த நாள். சரி, ஓகே, சிறப்பாக செஞ்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தென் வந்து அவங்க மருதாணி வந்து இன்னும் சரியாக காயலை, அதனால அது இருந்தது. அவள் கண்ணு வேறு பக்கம் கல்யாணிச்சு. அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சரி, ஓகேவா, மைண்ட் செட்டை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்கே போகணும்னா ஷாப்பிங் தான். நம்ம பர்த்டேக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு வாங்கிறதுக்காக வந்து நாங்கள் தரமாக செல்வர் இடத்துக்குலாம் போயிருந்தோம். டிராஃபிக் நைட்டு ரொம்ப டிராஃபிக்லாம் கிடையாது. ஒரு 8:30 இந்த மாதிரி தான் கிளம்பணும். அவள் சொன்ன கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு அழுதாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க மம்மி வந்து திட்டாங்களாம். அவள் வந்து லேட்டாக வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி டாடி எல்லாருமே திட்டாங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன், நீ மாரி இன்னும் குழந்தையாகவே இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சுட்டு அவளுக்கு ஒரு நாள் சமாதானத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து சரி, ஓகே அப்படின்னு சொல்லி மனசை மாற்றி விட்டேன். அவள் வளர்ந்துட்டா காய்ஸ், அது கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களும் ஒரு 4 அட்வைஸை போட்டு விடுங்க அவளுக்கு.
தென் வந்து சரி ஓகே நாளைக்கு கோயிலுக்கு போவோம்னு ஒரு பிளானை போட்டிருக்கோம். என்னோடய விலாக் வரும், ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு பிளான் விலாக்லாம். தென் வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு அவன் வந்து ஏதோ கம்மல் பொட்டு செயின் வளையல் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தான். அதுவும் இல்லாமல் ஒரு அங்கிள் கடைக்கு போய் அவள் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் வாங்கியிருந்தான், அதை ரிட்டன் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தான். அதுவுமே அவங்க பண்ணிக்க மாட்டேன் போய் அவளுக்கு அங்கிள் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உணவை உட்கொண்டு விட்டு இந்த விலாகை வந்து இதோட முடித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு உட்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். நான் வந்து சாப்பிடும்போதே யாராவது என்கிட்ட பேசுவாங்க, ஸோ அவங்கக்கிட்ட கதை பேசினே இந்த சாப்பாட்டு இதை முடிச்சு விட்ருவேன். தென் வந்து இதை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்த்து தூங்கிட்டேன். இல்லை இப்போ வீட்டில் தான் இருக்கேன், பார்த்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் வந்து இன்னும் எங்கே போய் வீடியோ போடுறது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியோ சரவணா ஸ்டோர் விலாக் தனியாக போடுவேன், அதையுமே வந்து பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. பாய் காய்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய். என் வீடியோ நல்லா இருக்குன்னு நானே நினச்சிக்கிறேன், நானே நம்புகிறேன். ஓகே, ஸோ பாய் பாய். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்.